குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. வாழ்க்கையில் ஒருவருக்கு கஷ்டகாலம் வருகிறது என்பதற்கான முதல் படி என்ன தெரியுமா? அவர்கள் செய்த கர்ம வினைகளும் விதியும் தான். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அனைத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அனுபவித்துதான் தீர வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். ஒரு பகுதி கஷ்டப்படுவதன் ஒரு பகுதி கர்மாவால் வருகிறது அன்று. மறுபகுதி அவரவர் மனதை பொறுத்தும் வருகிறது. உன் மனம்தான் உன் கஷ்டத்திற்கு முழு முதற் காரணமாக அமைகிறது. பகைவர் என்பது வெளியிலிருந்து வருவதர் அல்லவே அல்ல. அது உன் மனதில்தான் இருக்கிறது. மாயை, எதிர்மறையான சிந்தனை என்று உன் மனம் அதில் லயித்து விடுகிறதோ அப்பொழுதிலிருந்து உனக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ உன் வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இனியும் உன் வாழ்வில் நடக்கலாம். ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய், எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றிக்கான வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் ரகசியமும் அதில்தான் அடங்கி இருக்கிறது.
எது நடந்தாலும் என்னதான் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் அதை நேர்மறையாகவே எடுத்துக்கொள். நேர்மறை சிந்தனையோடு அதை வைத்துக்கொள். எதிர்மறையை மறந்தும் கூட செயலிலோ எண்ணத்திலோ செய்ய நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஏதாவது தவறு செய்துவிட்டால் தவறு செய்துவிட்டோம் என்று ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். தவறு செய்துவிட்டோமே, அந்த தவறை திருத்தி அதிலிருந்து எப்படி மீள்வது, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் எப்படி இருப்பது என்பதற்கான அத்தனை வழிகளையும் சிந்தித்து கொண்டே இரு. அதை விட்டுவிட்டு உன் தவறை உண்மையாக்குவதற்கு நான் செய்த தவறு இதனால் தான் செய்தேன் என்று அதற்காக ஒத்து ஊதுவது எல்லாமே மிக தவறான செயலாகவே இருக்கும். தவறு செய்தால் அதை ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து யோசித்து அதன்படியே வாழ துவங்கு. உன் வாழ்வு சொர்க்கமாகவே இருக்கும். அப்படி செய்த தவறை உணராமல் மூடி மறைக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது மிக மிக கடினமான செயலாகத்தான் இருக்கும். முன்னேறுவது மிக மிக கடினமே. நீ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது உன் மனம் அந்த நிமிடம் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கொள். நிதானமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் உனக்கு பிரகாசமான எதிர்காலம் உன் கண்களுக்கு தெரியும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மிக தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும். எது வந்தாலும் வருத்தப்படாதே. மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. கண்ணீர் சிந்தாதே. எது நடந்தாலும் நாம் செய்ததுதான் குற்றம் என்று உன்மேல் பழி போட்டு கொள்ளாதே. உன்னையே தாழ்வாக நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்தை கஷ்டத்தையே பெரியதாக நினைத்து கொண்டு இன்பத்தை மறந்துவிடக்கூடாது. நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உனக்கான அதிர்ஷ்டமான நேரமும் உனக்கான ஆச்சரியங்களும் நிறையவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டம் வந்துவிட்டதே, கஷ்டத்தோடே வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறதே என்று கஷ்டத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் சந்தோஷமே உன்னை நெருங்கினாலும் கூட அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழியும் உன் கண்களுக்கு தெரியாது. சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நகர்த்துவதற்காகத்தான், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த சறுக்கல் நம் வாழ்வில் வந்திருக்கிறது. இது நாள் வரை நாம் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இனி நம் வாழ்வில் ஏற்றமான காலம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. அதற்காகத்தான் இந்த சறுக்கல் வந்திருக்கிறது என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான ஏற்றமான காலம் ஆரம்பமாகும். நான் அதை துவக்கி வைப்பேன். உன் மனம் தடுமாறுகிறது. எப்பொழுதுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய மனம். அந்த மனதை, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை எப்படி அடக்கி நிலை கொள்ள செய்வது என்பது நீ கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன் மனதை அடக்குவதற்கு வழி என்ன சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பதும் எனக்கு தெள்ள தெளிவாகவே புரிகிறது. என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே உன் மனம் எதையாவது சிந்தனை செய்து கொண்டு யோசித்து கொண்டே இருப்பதால் தான் எதையுமே சரிவர முடிவு செய்ய முடியாமல், முடிவை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய், தவித்து கொண்டிருக்கிறாய். சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும், சின்ன சின்ன கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தாலும் கூட அதை பெரிது படித்து பார்ப்பதுதான் மனித மனதின் இயல்பும். மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நான் பார்த்து கொள்ள மாட்டேனா அனைத்தையும்? என் மீது உன் மனதை முழுவதுமாக செலுத்திவிடு. அப்பொழுது உன் மீது அனைவரும் நம்பிக்கை வைப்பார்கள். நீ செய்யும் செயல் அனைத்துமே வெற்றியை பெறும். நீ நினைக்கும் எண்ணம் எல்லாமே உனக்கு ஈடேறும்.
எப்பொழுதும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையை, சாயியே சர்வதம் சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி நிர்கதியாக விட்டுவிடுவேன்? நிச்சயமாக விடமாட்டேன். நீ கேட்டதை கேட்ட நொடியே உனக்கு வழங்குவதற்குதான் உன் அப்பாவிற்கும் ஆசை. ஆனால் உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் வரை நான் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும். நீயும் பொறுமையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை நிச்சயமாக உன்னப்பா உனக்கு வழங்கியே தீருவேன். என்னை வேண்டிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களுக்கும் நான் ஒரு வழிகாட்டியாக வந்து உன் கண்முன்னே நிற்பேன். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் நான் உன் முன்னால் நிற்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு குழந்தா, மனம் தளராத முயற்சிதான் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே முயற்சி செய்வது முக்கியமல்ல. எது தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் உன்னுடைய முயற்சிகளில் பின்வாங்காமல் முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன்வசமாகும். உன்வசம் நான் ஆக்கியே தீருவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எனக்கு சில லட்சியங்கள் இருக்கின்றது. என் லட்சியங்கள், என்னுடைய சிந்தனைகளை நான் அடைவது எப்படி குருவே என்று ஆர்வமாக கேட்ட இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார் அவனுடைய குரு. லட்சியங்கள் அடைய நீ என்னென்ன செய்திருக்கிறாய் குழந்தா? சற்று என்னிடம் சொல்வாயா என்று ஆர்வமாக கேட்டார் அந்த குரு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்ன இளைஞனுக்கு அவனின் பிரச்சனையை புரிந்து கொண்ட குரு அவனுக்கு ஒரு சம்பவத்தை விளக்க ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு மோட்டார் தொழில் செய்வதில் ஆர்வம் மிக மிக அதிகம். எந்திரங்களை சரிபார்க்கும் திறமை அவனிடம் மிக அதிகமாகவே இருந்தது. அந்த சமயம் ஒரு கம்பெனி துவக்கப்பட்டு பிரபலமாகிக் கொண்டிருந்தது. இளைஞனுக்கு அந்த கம்பெனியில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை மிக ஆர்வமாக இருந்தது. அங்கே வேலைக்கு விண்ணப்பித்தான். நேர்காணலுக்கு அழைக்கவும் செய்தார்கள். இளைஞனும் ஆர்வமோடு சென்றான். ஆனால் அவனுக்கு வேலைதான் கிடைக்கவில்லை. திறமை போதாது என்று அனுப்பிவிட்டார்கள். திரும்பவும் இளைஞனுக்கு வருத்தம்தான் என்றாலும் கூட மனம் தளரவில்லை அந்த இளைஞனுக்கு. மேலும் சில நிறுவனங்களில் முயற்சி செய்தான். சிலவற்றில் அவனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. சிலவற்றில் வேலையும் கிடைத்தது. ஆனால் அவன் லட்சியத்திற்கு ஏற்றவாறு இல்லாததால் அந்த வேலைகளை அவன் விட்டே விட்டான். அப்போது அந்த இளைஞனுக்கு நாமே ஏன் வாகனங்களை உருவாக்கும் மோட்டார்களை தயாரிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. வீட்டில் சின்ன சின்ன சக்கர வாகனத்தை உருவாக்கி விற்றான். மெல்ல அவன் இருந்த பகுதியில் அவனது 2 சக்கர வாகனங்கள் பிரபலமாக துவங்கியது. தனது வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தினான் அந்த இளைஞன். இன்று அவனது நிறுவனம் உலகம் முழுவதும் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவன் உருவாக்கிய நிறுவனம் மிக பெரிய வளர்ச்சியை அடைந்து பிரம்மாண்ட வளர்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன் இன்று என்று அந்த சம்பவத்தை கூறி முடித்தார் குரு. குரு சொன்ன சம்பவத்தை கேட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு வீர நடை புரிந்தான் வந்த இளைஞன். அப்பொழுது குரு மீண்டும் அவனிடம் சொன்னார், மனம் தளராத முயற்சி நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்று கூறி முடித்தார் குரு. நம் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்து விடாதா? நான் வேண்டி விரும்பிய உறவு என்னிடம் மீண்டும் வந்து சேர்ந்து விடாதா? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற உறவு மீண்டும் நம்மிடமே வந்து விடாதா என்று ஏக்கம் எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் கண்ணில் தெரியும் அந்த ஏக்கமும் உன் மனதில் தெரியும் அந்த ஏக்கத்தையும் நான் கூடிய விரைவில் துடைத்து எறிவேன்.
மீண்டும் உன் உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று நின்று திரும்பிப்பார். எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு திருப்பங்கள், எவ்வளவு மாற்றங்கள் என்பது உனக்கு அப்பொழுதுதான் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்ற இறக்கங்கள் என்னென்ன, உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் எவ்வளவு, துன்பங்கள் எத்தனை எத்தனை, மாற்றவே முடியாத உன் மனதிற்கு ரணங்களான சென்ற எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தேறியது. ஆனால் அத்தனையும் தைரியமாக எதிர்கொண்டு வந்தாய். ஆனால் எதுவுமே இல்லாத இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்காக வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற சூழ்நிலையில் ஏன் இப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். அப்பொழுது தெரியும் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சாதாரண பிரச்சனை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். ஒரு பூ பூவாக மலர்வதற்கு எத்தனை சிரமங்களை அது தாண்டி வர வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். அதுவும் ஒரு உயிருள்ள உயிரினம்தான். அந்த பூ மொட்டாக இருந்து பின் மலராக வருவதற்கு எத்தனை போராட்டங்களை சந்தித்துதான் கொண்டிருக்கிறது. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மன போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னை நம்பினால் முழுவதுமாக கேள். உனக்கான ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது. கண்மணியே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்கள்? தேவையே இல்லாத காரணத்திற்காக உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொள்ளாதே. அது உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வலிக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? கண்மணியே, நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ சொல்லிதான், நீ கண்ணீர் சிந்திதான், நீ வேதனைப்பட்டால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன்மீது இருக்கும் வரை நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? உன்னை எப்பொழுதும் என் கரம் கொண்டு இறுக பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். தடுக்கி விழும் சமயத்தில் தூக்கிவிடும் அனைத்துமாக உன் அருகிலேயே நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக போய்விடாது என் குழந்தையே. வீணாக மனதில் பதட்டத்தை உள்கொள்ளாதே. இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும்.
அது மட்டுமல்லாமல் ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது என்பதை நான் முன்னையே சொல்லிவிட்டேன். நீதான் ஏனோ ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறாய் உன் மனம் படும் பாட்டில். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என்று எப்பொழுதும் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டே இரு. என் குழந்தைகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எப்பொழுதும் நிழலாகவே நான் உன் அருகிலேயே பயணித்துக் கொண்டே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் உற்றார் உறவினராகவும் அனைத்துமாக நின்று உன்னை காக்க உன் சாயி இருக்கையில் உனக்கெதுக்கு மனக்கவலை? உன்னுடைய இந்த கஷ்டங்கள் நிரந்தரமல்ல குழந்தையே. மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்விலும் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். என்னை நம்புகிறாயல்லவா? பின் அமைதியாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்கான மாற்றம் உன்னை தேடி வரும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான குழந்தைக்கு ஏற்படுத்துவேன், ஏற்படுத்தியே தீருவேன். ஓம் சாயிராம்.